Hi, hello and welcome to Akshita's Creation. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் இன்னைக்கு செஞ்சிருக்க சட்னி வந்து மதுரை சைடுலலாம் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே ஈஸியா செஞ்சிரலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸும் ரொம்பவே கம்மி தான். இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் இந்த மாதிரி எதுக்கு வேணா வச்சு சாப்பிடலாம். நாங்க வந்து ஓட்ஸ் பொங்கலுக்காக இன்னைக்கு இதை செஞ்சிருக்கோம். ஓட்ஸ் பொங்கலோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனலுக்குள்ள போய் பாருங்க. எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. எங்களோட சேனல்லையும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களோட வீடியோஸை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ். என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னா, ஒரு கை தேங்காய் எடுத்து பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், ஒரு கை பொட்டுக்கடல, கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளிக்க தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்திருக்கேன், வரமிளகா 2, இஞ்சி வந்து சின்ன துண்டா ஒரு 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தாளிக்க தேவையானது கடுகு, உளுந்து எடுத்துக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 2 எடுத்து பொடி பொடியாக விட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. வாங்க சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஜாரில் நம்ம வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை, தேங்காய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், சீரகம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி வந்து நிறைய ஊற்றாதீங்க, லைட்டாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பொட்டுக்கடலை சட்னி. நார்மலாக வந்து நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம்லாம் போட்டு அரைக்க மாட்டோம். நாங்கள் இன்றைக்கி அதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இஞ்சி இதெல்லாம் கூட போட்டிருக்கோம். ரொம்பவே ருசியாக இருக்கும். மதுரை சைடில் இந்த மாதிரி செய்வாங்க. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுக்கோங்க அடுப்பில். அது நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வச்சுருக்க கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்து நல்லா பொரியணும். கடுகு, உளுந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம் ஒரு 2 எடுத்து பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஜென்ரலாக யூஸ்வலாக செய்யும் போது நம்ம இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நம்ம இப்போ வச்சுருக்க சட்னியில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நான் சொன்னபடி இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். எப்பவும் செய்கிற பொட்டுக்கடலை சட்னியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் எங்களோட சேனல் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Keep supporting us.